இந்த சபைக்கு முன்பதாகி வந்ததே என்னை யாரு என்று அறிந்தார் சொன்னால் தெரியுங்க சொன்னால் தெரியும் 10 விஷயம் சொன்னால் தெரியும் சொல்கிறேன் மணிவண்ணு சரி முகமதி நூலு மதினு கோபாலு சரி சாம்பவரனு சக்கி சக்கரவதாரு சரிங்க இப்ப தெரியுமா அப்படியா அப்படியா இருந்தாலும் மற்ற விஷயம் தம்பி தம்பி எப்படி தெரியுமா அப்படிங்க இன்னைக்கு நேரகாலம் ஞாபகம் ஆமாங்க டைம் இல்ல சரி கதை சொல்வதற்கும் டைம் இல்ல சரி பாட்டு பாடுவதற்கும் டைம் இல்ல சரி தம்பி இருக்கும் சரி எத்தனை தாய்மார்கள் எப்படி 3 தாய்மார்கள் அப்படியா ஆமா சரி ராதை ருக்மணி தேவகை ரோகிணி சரி ஆனா யாரு தெரியுமா அசோதை சரி இப்படி 3 தாய்மார்கள் 3 தாய்மார்களாக இருந்தாலும் சரி என்ன பெத்தது யாருங்க ஆனா என்ன பெத்தெடுத்த தாயாக்கப்பட்டவா எப்படி ஆனா ராதை தேவகை சரி தேவகை பெத்த தேவகை வயிற்றுல பிறந்தாலும் சரி நான் எங்க வளர்ந்தேன் எப்படி ஆயிரபாடியிலே சரி அசோதாமா வீட்டுல வளர்ந்தேன் சரிங்க அப்படி வளர்ந்து நான் என்ன செய்து எப்படி இவனோட மாமனை சம்பாரம் செய்து சரிங்க யாரே மாமன் அஞ்ச கம்சகனே சரி சம்பாரம் செய்து சரி அதெல்லாம் கதை சொல்வதற்கு நேரம் இல்லை சரிங்க இன்னைக்கு எப்படி தெரியுமா இப்படி எனக்கும் அவதாரம் எத்தனை அவதாரம் எப்படி 10 அவதாரம் சரி தசவதாரம் 10 அவதாரம் சரி 10 அவதாரம் 108 அவதாரம் சரி 18 புராணம் சரிங்க 96 தத்துவம் சரி 1000 அவதாரம்
இப்படி இருக்கின்றார். சரி, இருந்தாலும் எனக்கோ மனைவிமார்கள் எத்தனை பேர்கள்? 8 மனைவிகள். சரிங்க. எப்படி எப்படி? லட்சுமி, ருக்மணி, லட்சுமி, தனலட்சுமி, பணலட்சுமி, பாக்கியலட்சுமி, மகாலட்சுமி. சரி, எப்படி? சரி, இப்படி சொல்லப்பட்ட ராதை, ருக்மணி, சரி, இப்படி சொல்லப்பட்ட எனக்கு 8 மனைவிகள். சரி, 8 மனைவிகளா இருந்தாலும் எப்படி தெரியுமா? எப்படி சொல்கிறேன். எப்படி தெரியுமா? ஆனா ஐவபஞ்ச பாண்டவராகி 5 பேர்கள். ஆனா சரி, அவங்களுக்கும் நாடாக்கப்பட்டது எத்தனை நாடு? எப்படி? 56 தேசம். சரி, எப்படி? 56 தேசம். சரி, டெல்லி என்று சொல்லப்பட்டது தலைநகரம். சரி, அந்த தலைநகரத்திலே அத்தினாபுரத்தில் சரிங்க ஐவபஞ்ச பாண்டவரோடு அங்கே பாண்டு மகாராஜனுடைய சரி ஆனா தர்த்தராஜனோடு ஆனா வாழ்த்து கொண்டு இருந்தா. சரி, பார்த்து கொண்டு இருக்கும் போது இந்த துரியோதனுக்கு ஆனா தர்த்தராஜனுக்கு சரி எத்தனை பிள்ளைங்க? படை ஆனா 100 பிள்ளைங்க. சரி, சரியா? 100 பிள்ளைங்க. சரி, கர்ணனை சேர்த்தினா 101 பேருக்கு. சரி, அப்படி இருக்கும்போது அந்த துரியோதனாக்கு ஆனா தர்த்தராஜனை பார்த்து சரி துரியோதனுக்கு பட்டத்தை சூட்டி வைத்தான். பட்டத்தை சூட்டி வைக்கும் போது அந்த 56 தேசமும் ஆனா அசாட்டு கொண்டு வந்தான். சரி, அசாட்டு கொண்டு வரும்போது அப்ப என்ன செய்தான்? ஆனா பாண்டவருக்கு 5 பிள்ளைங்க. சரி, ஆனா பாண்டு மகாராஜனுக்கு 5 பிள்ளைங்க. நம்மளுடைய தந்தையார் தர்த்தராஜனுக்கு ஆனா 101 பேர். சரி, இருந்தாலும் 100 பேருக்கு. சரிங்க, சரியா? 100 பேரா இருக்கும்போது அப்ப 5 பேருக்கும் சரி இந்த நாட்டை 2ஆ தானே பிரிக்கணும். ஆமாங்க, ஒரு நாட்டை 2ஆ பிரிக்கணும் கண்டிப்பாக. ஏன் நம்ம 100 பேர் இருந்து சரி அவனுக்கு 5 பேருக்கு சரி ஏன் 2ஆ பிரித்து கொடுக்க வேண்டும்? அப்ப என்ன நினைத்தான்? எப்படி? ஆனா கபடமாக நினைத்தான். சரி, கபடமாக நினைத்து பாண்டவர்களை சரி ஆனா எங்க வர வைத்தான்? இல்லை என்று சொல்லக்கூடிய அத்தினாபுரம் வர வைத்தான். சரி, அத்தினாபுரம் வர வைத்து சூதாட்டத்தை வைத்தான். பாண்டவர்களை தோற்கடித்தான். பாண்டவர்களை தோற்கடித்து என்ன செய்தான்? இப்படி குறும்பெரிய ஒரு முன்னணியிலே சரி ஆனால் பந்தியிலே தோத்தவருக்கு சரி பங்கு இல்லை. ஆனால் பகடியில தோத்தவருக்கு பங்கு இல்லை. இந்த சூதிலே தோத்தவருக்கு சொத்து இல்லை. ஆனா நீங்க 12 வருடம் சரி இந்த நாடு வேணும் என்றால், இந்த காடு வேணும் என்றால், இந்த பூந்தி வேணும் என்றால் 12 வருடம் கானகத்துல இருக்கணும். சரி, ஒரு வருடம் அஜாத வாசமா இருக்கு. சரிங்க, அஜாத வாசத்துல இருந்து அந்த அஜாத வாசத்துல பாண்டவர்கிட்ட தெரியாம இருக்க வேண்டும். சரிங்க, அப்ப பாண்டவராகி எங்க சென்றா? 13 மச்சினகுலம் சென்று சரி லாடாசன் இடத்திலே அங்க பணிவிட வேலை செய்து சரி அங்க மரபொருளால் ஒரு வருஷம் காலத்தை இருந்தாரு. அந்த காலத்தை தள்ளி அப்ப அவன் என்ன கட்டாளம் இட்டான்? அப்படி 13 முடிச்சு 14 வந்தான் பங்கு என்று சொன்னான். சரி, அது அறிந்த பாண்டவர் 12 முடிச்சு விட்டு சரி 14 எங்க தங்கினா? உபலாயம் தங்கினா. சரிங்க, உபலாயம் தங்கி அப்ப யாரு முதலாகி நாட்டுக்கு யாரையா அனுப்புனா? ஆனா உலகமா முனிவரை அனுப்பினார். உலகமா முனிவரை அனுப்பி உலகமா முனிவராகப்பட்டவர் சரி பாண்டவருக்கு நாடு கேட்க அத்தினாபுரம் சென்றார். சரி, அத்தினாபுரம் சென்று திருவோர் நிறுத்திலே சரி அப்பா திருவோர்னா சரி பாண்டவராகி நீ இட்ட கட்டாளி சரி ஆனா முடிச்சு வந்துட்டா பாண்டவராகி பாண்டவருக்கு பங்காக கொடுத்து விடு என்று கேட்டார். சரி, சொன்னா முனிவரே சரி ஆனா உனக்கு நாடு சொந்தமா சரி அல்லது எனக்கு நாடு சொந்தமா அல்லது பாண்டவருக்கு நாடு சொந்தமா? பாண்டவருக்கு நாடு சொந்ததானே ஏன் ஒளிஞ்சு கொண்டு உன்ன அனுப்பித்தான்? சரி, நீ ஏன் வந்தாய்? அப்போ சரி பாண்டவர் வந்திருந்தா நாடு கொடுத்திருப்ப. சரி, நீ வந்ததுனாலே நாடு தர முடியாது என்று மறுத்தான். சரி, நாடு தர முடியாது என்று மறுக்கும் போது அப்போ அதே உலகமா முனிவராகி சரி ஓடி ஓடி சென்று பாண்டவரிடம் சொன்னார். சரி, பாண்டவரிடம் சொல்லும் போது அப்ப பாண்டவர் என்ன பார்த்தா? சரி அல்லிக்கும் அச்சனுக்கும் அதுக்கு பிரயோஜனம் இருந்தாலே
புலோதரனை நாடு கேட்க அனுப்புனார். புலோதரனை நாடு கேட்க அனுப்பும் போது புலோதரனாகப்பட்டவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அத்தினாபுரம் சென்று அத்தினாபுரத்தில் நாடு கேட்டார். நாடு கேட்கும் போது அப்போ புலோதரன் இடத்துல என்ன சொன்னார்? புலோதரா, நீ சிறு பையன், சின்ன வயசு பையன், ஆனா நீ வந்து நாடு கேட்கிறாய். ஒப்பமாரி எங்க இருக்கின்றார்? ஒழித்து கொண்டு இருக்கின்றார். நீ வந்ததுனால நாடு தர முடியாது என்று மறுத்தார். ஓ, மூன்றாவது தூதாக்கி என்ன அனுப்புறா? ஆமா, நீங்க இட்ட கட்டாளி நாங்க முடிச்சிட்டு வந்துட்டோம். எங்க ஆனா சட்டப்படி பங்குல பிரகாரம் எங்களுக்கு பாதி நாட்டை நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டா. அப்போ நான் என்ன சென்று 14 நாட்டுக்கு சென்று, ஆனா திருவண்ணத்துல சென்று திருவண்ணா பாண்டவராகி நீ இட்ட கட்டாளி முடிச்சு விட்டார்கள், பாண்டவர்கள் நாடு கொடுத்து விடு என்று சொன்னேன். அப்ப சொல்லும் போது சொன்னான், ஆமா அப்பதான் சொன்னான், மாமா பாண்டவர்கள் நாடு சொந்தமா அல்லது நீ உறம்பினாருக்கு நாடு சொந்தமா? ஏன் பாண்டவருக்கு நாடு சொந்தனா நேரடியா வர வேண்டியதானே, நாடு காக்க வேண்டியதானே, நீ ஏன் உறம்பினார் வந்து நீ வந்ததுனால நாடு இல்லை என்று மறுத்தான். அப்ப நாடு இல்லை என்று மறுத்து விட்டு நாடு இல்லை என்று சொல்லிவிட்டு என்ன கேட்டான்? மாமா பாண்டவரை வீட்டுக்கோ எங்களுக்கோ ஒரு 8 நாள் சட்டமட்டம் கூட என்று கேட்டான். 8 நாள் சண்டையிலே பாண்டவரை செவிச்சால் இந்த நாட்டை விட்டு போகட்டும், இல்ல நாங்க செவிச்சா நாங்க நாட்டை விட்டு போகிறோம் எங்களுக்கு. ஆனா 8 நாள் சண்டை கூடி என்று கேட்டான். அப்ப நான் சொன்னேன், உன்னுடைய பக்கம் 11 அக்கிரவேன் இருக்கின்ற, பாண்டவரி பக்கம் 7 கோடி அக்கிரவேன் இருக்கின்ற. அப்போ 8 நாள் சண்டை 10வது பாய் என்ன 10 நாள் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னேன். அப்போ சொல்லிவிட்டு திருப்பி என்ன சொல்லி, நீ கேட்டது 8 நாள், நான் சொன்னது 10 நாள். இன்னும் 18 நாள் 18 நாள் போர் வைத்துக்கோ என்று சொன்னேன். சொல்லிவிட்டு பல கையில கங்கணத்து கட்டினி, பல கையில கங்கணத்து கட்டி விட்டு எங்க சென்று நானாகி என்னுடைய வைகுந்தம் சென்று விட்டு வைகுந்தம் சங்கு தூரைக்கு சென்று சங்கு தூரையில இருக்கும் போது இன்னைக்கு பாவியாகி நயனஞ்சகன் என்ன செய்திருக்கின்றார்? அதே பாண்டவர் வீட்டுல கை வச்சிருக்கின்றார். அப்படியா? வேண்டாம், பாண்டவர் வீட்டுல என்ன கை வச்சிருக்கிறேன் நான் நேரத்துல பார்த்தேன், நேரத்துல அறிஞ்சு நேரத்துல அறிய போது ஆனா அச்சனுக்கும் நாட்டுக்கண்ணிக்கும் நல்லாதவன் பிறந்தாடே அண்ணவன் இடத்துல ஓடி ஓடி சென்று சத்தியத்தை வாங்கி விட்டான். சத்தியத்தை வாங்கி விட்டு விடுத்த காளியம்மனுக்கு பலி கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டான். இருந்தாலும் அவனை வெட்ட விடுவேனா? நான் வெட்ட விடுவேனா? அதே அரவானுக்கும் இருக்கும் மகருக்கு உனக்கு தெரியுமா? அப்படியா? இன்னைக்கு சமீமா கிடைச்சான் அரவான். அப்படியா? அவனை வெட்டாத விட மாட்டேன். சரி, எப்படி அப்படி அந்தவனை பாண்டவரை வெட்டி அரவானை வெட்ட வேண்டும் என்றால் நான் எங்க செல்ல வேண்டும்? நாகலோகம் போக வேண்டும். நாகலோகம் போவதற்கு முன்னில்லை என்னுடைய தேவையாக்கி லட்சுமி ருக்குமணி இருக்கிறார். சீக்கிரம் கூட்டி வா, நான் செய்தி அளித்து நாகலோகம் தட்டி வைக்கிறேன்.